வார்த்தைக்குள் அன்புடன் அழைக்கின்றேன். இயேசுவின் வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்றார். இந்த மகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு வியாதியினால் கஷ்டப்பட்டு 12 வருஷமாய் வியாதியில துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மகளை பார்த்து அவள் சுகமான பிறகு இயேசுவின் வார்த்தை சொல்கிறார். அவளை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட இயேசு பேசுகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாய். உனக்கு அநேக வேதனைகள் எதன் வழியாக எதன் மூலமாய் வந்திருக்கலாம். ஆனா அந்த வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு சொல்லுகிறார். வேதனை இருக்கும்போது இயேசுவின் வார்த்தை சுகமாயிருங்கள், உங்க வேதனை நீங்க சுகமாயிருக்கிறீர்கள் என்று விரும்புகிறார். எப்பேற்பட்ட வியாதியில வேதனையில் இருக்கிறீங்க, மனக்கவலையில துக்கத்தில் இருக்கிறீங்க, சரீரத்தின் வேதனை, ஒருவேளை பொருளாதாரத்தின் வேதனை, குடும்பத்தின் வேதனை, பிள்ளைகளை குறித்து வேதனை, இந்த வேதனையில் இருந்து உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலையில அநேக வேதனைகளால இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருங்க. இந்த இயேசுவை நம்பினால் உங்க வேதனை இருந்து நீக்கப்படும், உங்க துக்கத்திலிருந்து, உங்க கஷ்டத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து நீக்கப்படும். இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க வேதனை நீங்கி சுகமாயிருங்கள், ஆரோக்கியமாருங்கள், நன்றாயிருங்கள் என்று இயேசுவின் வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது.